நமது பள்ளியில் 25th இயர், அதாவது சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன், அதற்கு இவரைத்தான் வரவேற்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் அது கோவிட் நேரம், அதனால் அதை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால அந்த வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, க்ளோஸ் பண்ணியிருந்த ஸ்கூல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது 30வது வருஷம், அதனால வேறு யாரையுமே கூப்பிடாம நம்முடைய பள்ளியினுடைய ஹையர் செகண்டரி மாணவர்களுக்கான இந்த முன்னாடி மாதிரி இல்லாமல் 3ஆக பிரிந்து விட்டோம். ஹையர் செகண்டரிக்கு ஒரு ஆனுவல், மிடில் ஸ்கூலுக்கு ஒரு ஆனுவல், லோவர் லெவல் எலிமெண்ட்ரி பிரைமரி ஸ்கூல்ஸுக்கு ஒரு ஆனுவல் என்று 3ஆக நடத்தி கொண்டிருக்கிறேன். ரொம்ப பெரிய அளவுக்கு உங்கள் பெருந்த காரணத்தினால நம்மளால் சமாளிப்பது கஷ்டம். ரெண்டாவதாக டே டைமில் பண்ணுறது நமக்கு பல சௌகரியமாக இருக்கின்றது. திரு ராஜாவை பற்றி சொல்லணும்னா அவருக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு தனியான அன்பு உண்டு. அவர் தாமரத்துடைய சேர்மனாக இருக்கும்போது நம்ம ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸிபிஷன் இது நடத்தினோம், ரொம்ப பெரிய அளவில் நடத்தினோம். அதை பார்த்துட்டு டெஃபினட்டாக நம்முடைய பள்ளி மாணவர்கள் எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி அவர்களாம் இங்கே வரணும் என்பதற்காக அவர்கள் ஒரு தனி முயற்சி எடுத்து எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்பி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் பல பள்ளிகளை சேர்ந்தவங்க இங்கே வந்தார்கள். பெற்றோர்கள் இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000-6000 பேருக்கு மேலே இந்த விழாவானது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடந்தது. எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் என்விரான்மெண்ட்னே பேசப்பட்டது. அதன் காரணமாக உண்மையிலேயே சர்வீஸ் நாம் செய்கிறோம் என்பதற்காக தமிழ்நாடு அரசு நம்முடைய பள்ளிக்கு மிக சிறந்த சுற்றுச்சூழல் செயல் வீரர் என்கின்ற விருதினை அளித்து ஒரு 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்தாங்க. இதுதான் பங்கேற்ற அது மிகப்பெரிய அளவுக்கு நடந்து அதற்கு நம்முடைய உயர்ந்த ராஜாவுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வேறு வேறு செய்திருக்கிறார். அவர் எப்போ நம்ம பற்றி எங்கேயும் பெருமையாக பேசுகிற என்ற ஒரு மாணவியர். அவர் இங்கே வந்திருப்பது உண்மையிலே எனக்கு எந்த மகிழ்ச்சியை தருகின்றது, மிக மகிழ்ச்சியை தருகின்றது. அவருக்கு 500 மணிக்கு வேறு ஏதோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம ஸ்கூலுக்கு இங்கே வந்துட்டு சிறிது நேரம் அவர் பேச வேண்டும் என்பதற்காக நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு கொடுக்குறேன். அவரை பற்றி நிறையா பேசணும் எனக்கு ஆசை. நான் அவரை இங்கே உட்காந்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய ரூமில் உட்காந்துருக்கும்போது அவருக்கு டெலிஃபோன் கால்ஸ் கொடுத்து 500 மணிக்கு நான் ஏதோ வருகிறேன் என்று உறுதிமொழி அளித்திருக்கின்றார். அதனால் ஒரே ஒரு வார்த்தையை நான் மீண்டும் சொல்லுகின்றேன், அதை ஒரே வழிகளை சொல்லுகின்றேன். நீங்கள் இங்கே வந்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிக்க நன்றி என்று ராஜாவே. நீங்கள் மேலே மேலே உயர்ந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சராகவும் ஆக வேண்டும். நான் சில பேருக்கு சொன்னேன்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னுடைய நண்பர் எல் கணேசன் அவர்கள் நான் சொன்னேன், நீங்கள் எம்பி ஆகணும், எங்கேயாவது கவர்னராக கூட ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ரெண்டுமே ஆச்சு. அவர் எம்பி ஆகணும்லாம் பிறகு கவர்னராக இருக்கிறார். அதுபோல் ராஜா அவர்கள் விரைவிலே ஒரு மந்திரியாக தமிழ்நாட்டின் மந்திரியாக ஆவார் என்று எல்லாம் சொல்லுகிறேன். இந்த அளவிலே அவருடைய காரியப்படையை மிக மகிழ்ச்சி மனதில் வருகிறேன். அடுத்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்துருக்கீங்க. நான் முன்னாடி சொன்னதோட எல்லாத்தையும் ஸ்ப்ரிட் பண்ணி போகிறதுனால இந்த இடத்துல நடத்த முடியும், இல்லைன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஓப்பன் கிரவுண்டில் தான் நடத்தணும். அது பல சிரமங்கள் ஏற்படுறதால இங்கேயே நடத்திக்கிறோம். இதற்கும் நீங்கள் எல்லாம் வந்திருப்பதற்காக அதுவும் 9 old students they are all come here to receive some awards. Thank you very much. And our own children, they are all here. People who have come on with the students, parents, I wholeheartedly welcome all of you. At the same time, I would like to thank all the participants who are going to showcase their talents in the cultural languages. And in addition to that, I would like to thank the teachers who have been trying to make this function a grand success. I thank all the non-teaching staff also. And I would like to give a wholehearted